நாளை முதல் இலங்கையினுடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவில் விதிக்கப்பட்டிருக்கின்ற பரஸ்பர வரி 30% இருக்கு இலங்கைக்கு. இந்த 30% அப்படின்றது இலங்கையினுடைய ஏற்றுமதியில பெரிய அளவான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது அமுலுக்கு வருது அப்படின்றது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். ஏற்கனவே 44% அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி அப்படின்றது இலங்கைக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி. ஆனா அது பேச்சுவார்த்தை மூலமாக குறைக்கப்பட்டு 30% மாற்றப்பட்டது. இந்த 30%ஐயும் இன்னும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்றும் கொண்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அதற்கான முடிவுகள் எட்டப்படாத நிலையில நாளை முதல் ஏற்றுமதியாக போகின்ற இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகப்படுகின்ற ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே 30% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவான இலங்கையினுடைய ஏற்றுமதியில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது கட்டாயமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதனால ஒரு பெரிய ஒரு பதட்டமே இப்பொழுது ஏற்றுமதி பக்கமாக வந்திருக்கிறது. இலங்கையினுடைய ஏற்றுமதியில 27 முதல் 30% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியாகவே இருக்கு. இந்த ஏற்றுமதி என்றது 2013, 2023, 24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில மாத்திரம் நாங்க பெற்றுக்கொள்றோம். 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 54,000 கோடி ஒரு வருஷத்துக்கு இலங்கையினுடைய வருமானம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிற பொருட்களாக மாத்திரமே. இது எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு சொன்னா, இப்பொழுது பிலிப்பீன்ஸ் போன்ற பல நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளுக்கு வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கு இலங்கையை விட குறைந்த அளவான வரி சலுகை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிலிப்பீன்ஸ் மட்டுமல்ல, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கும் இந்த வரி சலுகையை அவங்க குறைச்சிருக்காங்க. இதனால இந்த நாடுகளோடும் இலங்கை போட்டி போட வேண்டியிருக்கு. இந்த நாடுகளை விட குறைந்த அளவான விலையில பொருட்கள் அங்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் இனி பெரிய அளவான மார்க்கெட் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் சொன்னா அதிகூடிய விலை அங்கு விற்கப்பட போகுது. இந்த 30% வரி அவங்க அங்க வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கும் இலங்கையில உள்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி செலவு கடந்த நாட்கள் அதிகரித்திருக்கிறது. காரணம் மின்சார கட்டண அதிகரிப்பு, எரிபொருள் கட்டண அதிகரிப்பு, போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமை, மனித வளம் அதிகளவாக அதி உயர் சம்பளங்களுக்கு மக்கள் சின்ன சம்பளங்கள்லாம் யாரும் வர மாட்டாங்க. இப்போ அந்த அளவு பொருளாதார பிரச்சனை நிறையவே இருக்குங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவா செலவுகள் இருக்கிறதால அவங்க வேற தொழிலுக்கு போறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய அளவான அளவு குறைந்து இருக்கிறது. காரணம் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு குறைவு. இந்த மாதிரியான விஷயங்களால இங்க அதிக அளவான செலவும் இப்போ அதிகரித்திருக்கிறது. இந்த 30% வரியும் மிகப்பெரிய அளவான பாதிப்பை இந்த ஏற்றுமதியில ஏற்படுத்தும். இலங்கையை பொறுத்தவரையில 2024ஆம் ஆண்டு நான் முதல் சொன்ன மாதிரி 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உற்பத்தி, அதாவது ஏற்றுமதியில ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முறை 2 பில்லியனை தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 பில்லியனை தாண்டும் சொல்லப்பட்டது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 750 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான ஏற்றுமதி போயிருக்கு. கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு நாங்க இந்த 4 மாதத்திலே ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அப்படி பார்த்தா 2 பில்லியனை தாண்டக்கூடிய அளவிலான வருமானம் இந்த வருஷம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 30% வரி அப்படின்றது எல்லாத்தையும் பிரட்டி போட்டிருக்கு. இலங்கை பெரிய அளவா இதனால பாதிக்கும் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கான ஏற்றுமதியை அமெரிக்கா மூலமான வருமானத்தை இலங்கை பெரிய அளவா நம்பி இருக்கு. உலக நாடுகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகிற பொருட்கள் அதிகமான அளவு வீதம் ஏற்றுமதி ஆகிறது அமெரிக்காவுக்கு தான். எனவே அதுக்கு பிறகுதான் பிரிட்டனா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், பல நாடுகள் இருக்கு. ஆனா இங்கதான் மிக மிக முக்கியமான மெயின் சூச்சன் சொல்லுவோம்ல, அதுதான் இருக்கு. இது எந்த அளவுக்கு இலங்கை சமாளிக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் வருகின்ற நாட்கள்ல ஏற்படுத்தப்பட போகுது அப்படின்றது நாம செய்தியா கடந்து போகலாம். ஆனா இதனால பாதிக்கப்பட போறது இலங்கையில் இருக்கிற அத்தனை பேரும் தான். நிறைய பேர் எதிர்பார்த்த இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, முன்னாள் ஜனாதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி குடும்பத்தினர் இவங்களுக்காக வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் எல்லாமே இடைநிறுத்தப்படுவதற்கான வர்த்தமானி வெளியாக்கப்பட்டிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகள், கொடுப்பனவுகள், அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களுக்கான எரிபொருட்கள், வீடு அவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிற செலவு, வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கான சம்பளங்கள், பாதுகாப்புக்கான செலவுகள், இந்த மாதிரி எல்லாமே, குறிப்பா ஓய்வூதியம், 5 வருடங்களுக்கு பிறகு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் என்று எல்லாமே நிறுத்தப்படுகிறது. அத்தனை சலுகைகளும் நிறுத்தப்படுவதற்கான வர்த்தமானி வெளியாகி இருக்கு. இது முன்னாள் ஜனாதிபதிகளை தாண்டி
பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 5 வருடத்தை தாண்டி அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். 5 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அது எல்லாமே நிறுத்தப்படுறதுக்கான வருத்தமானி தான் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. இந்த சட்டமூலமானது கடந்த நாட்கள்ல பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கான அனுமதி பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வர்த்தமானி வந்திருக்கு. இந்த வர்த்தமானியை அடுத்து இந்த சட்டமூலம் அமல்படுத்தப்படும். அதுக்கு பிறகு இந்த சலுகைகள் எல்லாமே பறிக்கப்படும். இனிதான் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள், குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய இல்லம் தொடர்பான சர்ச்சை கடந்த நாட்களில் பெரிய அளவா இருந்தது. இதெல்லாமே இனி விலக்கிக் கொள்ளப்படும். எல்லாமே மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட வேண்டி வரும். இது எங்க எப்படியான பலதரப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கு. இலங்கையில நிறைய இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்மி, முப்படையினர், குறிப்பா STF, போலீஸ் என்று எல்லாருமே தேடுதல் நடவடிக்கை, சோதனை நடவடிக்கைகளில் இப்போ பைக்கில் போகிறது, ஆட்டோவில் வரவங்களை, எல்லா வாகனங்களில் வரவங்களையும், பாதையில் நடந்து போகிறவங்களையும் பரிசோதிக்கிற நடவடிக்கை நாடு முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஜனவரி மாதம் முதல் இந்த ஜூலை 29, இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நாட்டில் இந்த மாதிரியான சோதனை நடவடிக்கைகள் மூலமா 1,22,913 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பேரும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள். வேற விஷயங்களுக்கும் இருக்கு. ஆனா போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் 1,22,000க்கும் அதிகமானவங்கடா பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 24,000 பேருக்கு, கிட்டத்தட்ட 24,705 பேர், 10,000 வாகனங்கள், 7,500 பைக், இது எல்லாத்தையும் 10,000 வாகனங்கள், 7,500 பைக்ல இருந்து கைது செய்யப்பட்டவங்க. அதாவது வாகனங்களையும் போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் பெரிய அளவா இருந்திருக்கு. எனவே இந்த விஷயம் இன்ற நாள்ல ஒரு பெரிய அளவா பார்க்கப்பட்ட செய்தி. இவ்வளவு பேரு இந்த 7 மாசத்துக்குள்ள பாருங்க போதைப் பொருளால் மட்டுமே கைதாயிருக்காங்க. இது வேற குற்ற செயல்களோட இன்னும் கைதாயிருக்காங்க. நான் இந்த போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவங்க இந்த அளவு இருக்காங்க நாட்டில். இன்னும் பல தேர்தல் நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட நாளை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாட்டின் பல மாவட்டங்கள்ல கூடிய வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கு. வானிலை நிலையம் இதை சொல்லியிருக்காங்க. குறிப்பா சின்னவங்களை வெளியில கொண்டு போறது, வயசானவங்க வெளியில போறது என்று தேவையில்லாம வெளியில போறது தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் அந்த அளவு வெக்கை அல்லது அதிக சூடு இருக்கக்கூடிய அல்லது வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலநிலையை நாளைய நாள்ல உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இதெல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.